நான் கலைஞருடைய ஆஸ்தான சிவன். ஆகவே இந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம். ஒரு காலத்தில் தலைவர் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, ஏன் போற முறையே நீ சீட்டு கேட்டிய, இந்த முறை நிற்கிறியான்னு 71 தேர்தலுக்கு முன்னால கேட்டார். எனக்கு சீட்டு கேட்ட வேணான்னு, அதுக்காக நம்ம காரியம், நான் வக்கீலா இருக்கேன், அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு. அப்போ வேணாம் அவனுக்கு அப்படின்னு போயிட்டாங்க. நான் அடுத்து கை கழுவ வந்தேன். கை கழுந்தா கை தண்ணி ஊற்றுறாங்க தயாளமா. ஏன் தம்பி வானாண்ணே சீட்டுனாங்க. நம்ம கிட்ட அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு, எல்லாம் கொடுப்பாரு, நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா 10,000 கொடுத்து. ஆகையினால் நான் எம்எல்ஏவாக, அமைச்சராக, கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் பிள்ளையார் சொல்லி போட்டவர் நம்முடைய தயாளணி அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். அப்படி பல பேர் வளர்த்த குடும்பம் அது. அந்த குடும்பத்தினுடைய இளந்தலைவராக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது.